ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். சங்கீதம் 126:5. உங்களுடைய வாழ்க்கையில் விதைக்கின்ற மற்றும் அறுக்கின்ற காலங்களை குறித்து வேத வசனம் பேசுகிறது. இந்த சங்கீதத்தில் கண்ணீரோடு விதைப்பதை குறித்தும் கம்பீரத்தோடும் சந்தோஷத்தோடும் அறுப்பதை குறித்து வேதன வசனம் பேசுகிறது. வழக்கமாக விதைக்கின்ற காலங்கள் மிகவும் கடினமானவை என்று இந்த வசனம் சொல்கிறது. உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால் அதன் மத்தியில் ஒரு நல்ல மனநிலையை காத்துக்கொள்வது மிகவும் கடினமான ஒரு விஷயமாகும். உங்களைப் போல அவர்கள் அவ்வளவு கடினமாக வேலை செய்யவில்லை என்பதை நீங்கள் உணரலாம். நீங்கள் கொடுப்பதை போல அவர்கள் கொடுப்பதில்லை. அவர்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல என்பது போல நீங்கள் உணரலாம். இதுதான் சோதிக்கப்படுகிற நேரமாயிருக்கிறது. ஏமாற்றங்களின் வழியாக செல்லும் போது நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் காத்திருப்பது கடினம்தான். இவைதான் விதைக்கின்ற காலங்களாக இருக்கின்றன. கடினமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் நீங்கள் சரியான காரியத்தை செய்யும் போது, நீங்கள் கண்ணீரோடு விதைக்கும் போது நிச்சயமாய் நீங்கள் சந்தோஷத்தோடும் கம்பீரத்தோடும் அறுவடை செய்வீர்கள். உங்களுடைய இருதயத்தில் தேவன் என்ன வைத்திருக்கிறாரோ அதை குறித்த ஒரு புதிய மனநிலைமையை வளர்த்து கொள்ளுங்கள். அதற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்பொழுதும் அதை நிறைவேற்றி முடிக்கும்படி தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எனவே தளர்ந்து விட்டு விடாதீர்கள். உங்களுடைய நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அது ஒருபோதும் காலம் தாமதிக்காது. இது உன்னுடைய நேரம். உன் விசுவாசத்தை கிளறிவிடு, அதை காத்துக்கொள் என்று தேவன் சொல்லுகிறார். எனவே தொடர்ந்து விதையுங்கள், அதை நிறுத்தி விடாதீர்கள். காரணம், ஏற்ற காலத்தில் உங்களுடைய இருதயத்தில் சந்தோஷம் நிறைந்த ஒரு பாடலோடு நீங்கள் இடம் கொள்ளாமல் போகும் வழிகளுக்கு ஏராளமான அறுவடையை நிச்சயம் அறுப்பீர்கள். பரலோக பிதாவே, உமக்காக ஊழியம் செய்யும்படி என்னை சுற்றி இருக்கிறவருடைய வாழ்க்கையில் விதைக்கும்படி இன்னொரு நாளை எனக்கு தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. உம்முடைய சித்தத்தை செய்யவும் ஒரு நல்ல மனநிலையை காத்துக்கொள்ளவும் வேண்டிய உம்முடைய பலனை எனக்கு தாரும். என்னுடைய அறுவடை காலத்துக்காக நான் ஆயத்தமாக இருக்கும்படி என்னுடைய விதைக்கின்ற காலத்தை நான் சரியாக கண்டுகொள்ள எனக்கு உதவி செய்யும். நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துகிறேன் என்று சொல்வோமா, அறிக்கையிடுவோமா? உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஏசப்பா என்று. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய வெற்றி உங்களுடையதே ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நன்றி. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா.